ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். ஆடி அமாவாசை அன்னைக்கு வீட்டில் படையலிட்டு முன்னோர்களுக்கு முறையான வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நான் வந்திருந்த கோவில் பற்றின விலாகு தான் நம்ம இப்போ 2 நாளில் நமக்கு ஆடி பூரம் வரப்போகிறதுனால அம்மனுக்கு பச்சை கலரில் வளையலும் மஞ்சள் கலரில் வளையலும் நான் வாங்கிட்டு போகிறேன். அப்படி எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு தான் போகிறோம். 2 வளையல் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா, அங்கே பிரத்யங்கரா தேவி கோயிலுக்குள்ளாரையே வாராகி அம்மனும் இருக்கு. பிரத்யங்கரா தேவியை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, அவங்க பார்வதியோட உக்ர வடிவம்னு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. அதனால நான் வெளியிலேருந்தே கோயில் கோபுரத்தை காட்டியிருக்கேன். யாரெல்லாம் ரொம்பவே புண்ணியம் செஞ்சாங்களோ அவங்களால இந்த கோயில் வாசலை மிதிக்க முடியும்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப அம்சமான சக்தி வாய்ந்த நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆலயம் தான் இந்த பிரத்யங்கரா தேவி ஆலயம். சென்னை வரீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி நான் சொல்கிறேன். இந்த தேவி பார்வதியோட உக்கிர வடிவம். சிங்க முகமான இவங்களுக்கு 8 கைகள் இருக்கும். முகம் ஆண் சிங்கமும் உடல் பெண் உடலாகவும் இருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்க வாராகி அம்மனுக்கு பன்றி முகமும் அவங்களுக்கு பெண் உடலும் இருக்கும். நிறைய உக்கிர தெய்வங்கள் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கும். அது போக வேறு என்னெல்லாம் தெய்வங்கள்லாம் இருக்குன்னு நான் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து சொல்கிறேன். சென்னை ஓஎம்ஆருக்கும் ஈசிஆர் ரோட்டுக்கு நடுவில் ஒரு லிங்க் ரோடு இருக்குது. ஸோ சோழிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அந்த லிங்க் ரோடுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு நடுவில் தான் இந்த பிரத்யங்கரா தேவி கோயில் இருக்கும். அமாவாசை நாட்களையும் தேய்பிறை பஞ்சமி நாட்களையும் சிறப்பு வழிபாடு உண்டு. வெள்ளி செவ்வாய் நாட்கள்லையும் இந்த கோயிலில் விசேஷ நாட்கள். நடை திறந்திருக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும், சிறப்பு நாட்களில் 1 மணி வரை இருக்கும். மாலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து இரவு 8:30 வரைக்கும் இதோட நடை. வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த பூ பழம் எதுவும் இந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறதுல. அதற்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகள் உள்ளே இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்கள் பூ புடவை எல்லாமே வாங்கிக்கலாம். வாழ்க்கையில் மரண பயம் இருந்துச்சுனாலோ அல்லது பில்லி சூனியம் இந்த செய்வினை இது மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலோ இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த தீய சக்திகள்லாம் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குன்றது முழுமையாக நம்பப்படுது. கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தமாக இருக்கிற கடவுளும் இருக்கிறாங்க, உக்கிரமாக இருக்கிற தெய்வங்களும் இருக்கிறாங்க. ஆண் தெய்வங்களும் இருக்காங்க, பெண் தெய்வங்களும் இருக்காங்க. கல்விக்காக சிறந்து விளங்கக்கூடிய ஹயக்ரீவர், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி இவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்குள்ளே விட்டுருக்காங்க. பைரவர் தம்பதி குளத்தில் இருக்காரு, அது கூடுதல் சிறப்பு. 108 நாக சிலைகள் இருக்குங்க. தோஷங்கள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா இங்கே வழிபாடு செய்யும்போது அந்த தோஷம் விலங்கு உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அது போக வாராகி அம்மனோட சிறப்பு தோற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மடி இந்த கோயிலில் ரொம்பவே விசேஷம். நீங்கள் வேண்டுதல் வச்சு ஒரு மடி வாங்கி கொடுத்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் 5 மஞ்சள் மடியாக திருப்பி செலுத்தி கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். கோயிலில் நேரில் ஒரு முறை தரிசித்து நீங்கள் முழுமையாக இதனோட பலனை பெறணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.